காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தையின் தலைப்பு, தம்மை பின்பற்ற அழைக்கும் ஆண்டவர். திருமறையின் ஆதார வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வசனம் 19. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இன்றைய முதலாவது தியான பகுதியாக மத்தேயு 4 வசனங்கள் 18 முதல் 22 வரையிலும் படிக்க கேளுங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகியிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தம்மை பின்பற்ற அழைக்கும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை பின்தொடர பலரை அழைத்துள்ளார். இன்றைய தியான பகுதியில் இயேசு தனது சீடர்களில் சிலரை அவரோடு இருப்பதற்கும் மற்றவர்களை அவரோடு இணைக்கவும் அழைப்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. விஞ்ஞான வளர்ச்சியினால் தொலைத்தொடர்பு பொருட்கள் வாயிலாக இன்றைக்கு உலகின் ஒரு பகுதியிலிருந்து மறுபகுதியில் வாழும் மக்களை எளிதாக தொடர்பு கொள்ள முடிகிறது. ஆனால் இயேசு தனது எளிய அழைப்பினால் நம்மவர்களை தொடர்பு கொள்ளுகிறார். இயேசுவின் இந்த அழைப்பு பரிசுத்தரின் புண்ணிய அழைப்பாக அமைந்துள்ளது. ஒரு பரிசுத்தவான் பின்தொடர இழக்க வேண்டியதை இழந்ததாக வேண்டும். பின்தொடர்ந்த சீடர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு பின்தொடர்ந்தனர். பின்தொடர வேண்டுமா, என்ன லாபம் என கேள்வி கேட்கவில்லை.
அந்த பரிசுத்தமான தேவனை பின்தொடர தங்களை அர்ப்பணித்தனர். கீழ்ப்படிதலை நாம் அங்கே பார்க்கிறோம். பின்தொடர்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கும் முன்னர் பேதுருவும் அந்திரேயாவும் மீன் பிடிக்கும் தொழிலை சிறப்பாக செய்து வந்தவர்கள். எந்த வகை மீன் எந்த இடத்தில் கிடைக்கும் என்பதும் எந்த பகுதியில் அதிகமாக மீன் கிடைக்கும் என்பதையும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் இயேசு. அருமையானவர்களே, உங்களோடும் என்னோடும் இந்த வார்த்தைகள் பேசுவதாக இருக்கட்டும். நன்றாக உங்கள் தொழிலிலே, உங்களுடைய வேலையிலே நீங்கள் உயர்தளத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வல்லுநராக சிறப்பானவர்களாக இருக்கும்போது அந்த இடத்தில் உங்களை தேவன் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் அன்று அந்த 2 சகோதரர்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எந்த மனிதர் எப்படி இருப்பார்கள், யார் யாரை மாற்றியமைக்க வேண்டும், யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதை பற்றி அங்கே கூறி அழைக்கின்றார். தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிற சில மனிதர்களிலே ஒருவேளை நீங்களும் இருக்கலாம். அருமையானவர்களே, இதே குரல் இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அன்று அது அவர்களுடைய பணியையும் குணத்தையும் மாற்றி அவர்களை பரிசுத்தமாக்கின்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பாகும். அவர்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சென்றனர். பின்பற்ற அழைக்கும் ஆண்டவரை பின்தொடர இந்த காலைவெளியிலே உங்களுக்கும் எனக்கும் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கிறார். சுயத்தை பின்னுக்கு தள்ளி சிலுவையோடு பின்தொடர காலையிலே அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை பின்தொடரும் போது நம்மை ஒளிர செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 16 சொல்லுகிறது, உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று. மத்தேயு 5 வசனங்கள் 14 முதல் 17 வரையிலும் படித்தால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, ஒளி வாழ்வும் நற்செயல் புரிதலும் ஒன்றுக்கொன்று இணைந்தே நிறைவு சேர்க்க வேண்டும். நாம் பெறும் ஒளியை வாழ்வின் செயல்முறை வழியாகவே பிறரிடம் சென்றடைய செய்வது அவசியம். ஏனென்றால் ஒளியை பெறுதலும் பகிர்தலும் ஒருவரது செயல் வடிவிலேயே வர்ணிக்கப்படுகிறது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுப்பர் எனவும் உண்மைக்கேற்ற வாழ்வோர் ஒளியிடம் வருவார் என்பதையும் யோவான் 1வது அதிகாரம் வசனங்கள் 20-21 நாம் படிக்க முடிகிறது. இருள் விரும்பி அதில் நடப்போரின் கண்களில் ஒளியேற்று அவர்கள் எங்கு செல்கிறார்கள், எதை செய்கிறார்கள் என்பதை அறியாதவராய் இருக்கின்றனர் என்று 1 யோவான் 2:11 படிக்கிறோம். அதையும் நமக்கு யோவான் கற்றுத்தருகிறார். ஒருவரது ஒளியின் செயல்கள் பிறரை ஒளி வாழ்விற்கே அழைத்து செல்கிறது. அவ்வாறென்றால் தேவனுடைய பிள்ளைகள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்த்து தங்களுக்குள்ளானதை தாராள மனதோடு பகிர்ந்தளிக்கும் அனுபவம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனத்தை சொல்லியிருக்கிறபடி இயேசுவின் மலை போதனைகள் முழுமைக்கும் மகுடமாக அலங்கரிக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் பரிசுத்த வேதாகமத்தின் உண்மை நின்று சற்று விலகியே பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்று நாம் சொல்ல முடியும். இருளில் இருப்பாரோடு தீங்கு புரிய கை குலுக்குவதும், எழுந்துயர தந்திரம் புரிவதும், எளியோரின் துக்கத்தை அறியாதவாய் நடிப்பதும், ஆணவத்தையும் சுயநலத்தையும் ஒன்றாய் மாலையிட்டுக் கொள்வதும் வெள்ளக்கட்டி வாழ்வாக்கிவிட்டது. இந்த காலைவேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்ப்பது என்னவென்றால், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று. இருளின் பிள்ளைகளாக நாம் இல்லை, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ரட்சிப்பை அடைந்தவர்களாக, இயேசு கிறிஸ்து நம்மோடு என்றும் இருக்கிறவராக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அப்படி என்றால் நம்முடைய வெளிச்சம் யாவருக்கும் பலன் கொடுக்கும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். நம்முடைய வெளிச்சம் பிறருக்கு முன்பாக பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த தந்திரமான உலகத்திலிருந்து விலகி, இருளிலிருந்து விலகி, நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையிடையே ஆண்டவரின் மாசற்ற குழந்தைகளாகவும் உலகின் ஒளிரும் சுடர்களாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒளி பெற்று நற்செயல் புரியும் நம்மை காணும் உலகோர் நம்முடைய விண்ணக தந்தையை போற்றி புகழ்ந்திட நாம் பாலம் அமைக்கின்றோம். நாம் அதற்கு ஆண்டவருக்கும் இந்த ஜனங்களுக்கும் பாலமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, பிறருக்கு ஒளிகாட்ட நாம் ஒளி பெறுவதே சிறந்த ஒரு ஆன்மீக வாழ்வு, ஒரு பரிசுத்த வாழ்வு, கிறிஸ்துவிலே வளர்கிற வாழ்வு என்பதை கற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை நீங்களும் நாமும் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒளி கொடுக்கிறவர்களாக நம்முடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்படி என்றால் நம்முடைய இந்த வாழ்வு இறைவனுக்கு உகந்த வாழ்வாக, அவர் பிரியப்படுகின்ற ஒரு வாழ்வாக அமையும். இறைவனின் வெளிச்சத்தில் நடப்போம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க உமக்காக உங்களுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக சீஷர்களை தெரிந்து கொண்ட போது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே, அந்த 2 சகோதரர்களும் சீமோனும் அவருடைய சகோதரன் அந்திரேயாவும் அவர்கள் வலைகளை விட்டு உடனே உமக்கு பின் சென்றதாக நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கும் இந்த அழைப்பு இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது, அல்லது உயர்தலங்களில் நடந்து கொண்டிருக்கும் போது, ஆசீர்வாதமாக வளமாக செழிப்பாக இருக்கும் போது, அந்த நிலைமையிலே நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படிந்தார்கள், பெரிய பலனை கண்டு கொண்டார்கள். இந்த உலகம் அவர்கள் மூலமாக உடைய நாமத்தை அறிந்து கொண்டது. அப்படி அந்த சீஷர்களை பயன்படுத்தினீர், மனுஷரை பிடிக்கிறவர்களாக பயன்படுத்தினீர். சமர்ப்பிக்கிறோம் ராஜா. என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையிலே மகனே நீயும் வேண்டும், மகளே நீயும் வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீர் தேடுவீரானால் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை பிரயோஜனப்படுத்தும். அதே போல ஆண்டவரே, என்னுடைய வெளிச்சம் பிறருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த வெளிச்சத்தை இயேசுவாகி உம்முடைய முகத்தை எங்களுக்கு முன்பாக திருப்பி இருக்கிறீர். உம்முடைய பிரதிபலிப்பு, உம்முடைய வெளிச்சம் எங்களிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்தை நாங்கள் உலகத்திற்கு பிரகடனப்படுத்த, அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை உம்மை நோக்கி வர கர்த்தர் உதவி செய்வராக. எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மீட்பர் மூலம் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Alleluia.
எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.